ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை. கண்ணில் நல்ல கதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள், மாதராசி பலன்கள், விசேஷ நிகழ்ச்சிகள், ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக நிறையா விஷயங்களை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடைபெற இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த 12 ராசிகளில் முக்கியமாக ஒரு சில ராசிகளை தவிர மற்ற ராசிக்காரர்கள் எல்லாமே 2025 பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் தான் பட்டுன்னு வந்திருப்பீங்க. இப்போ நம்ம என்ன தான் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் முறைப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதிகமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு. டெய்லி டேட் போடுறது அலுவலக ரீதியாக இருக்கட்டும், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடுற மாதிரி இருந்தால் கூட இங்கிலீஷ் டேட் தான் கொண்டாடுறாங்க. நட்சத்திர பிரகாரம் யாரும் கொண்டாடு அப்படியே மாறிட்டோம். அப்போது இந்த 2025 முடிந்து 2026ஆம் ஆண்டு துவங்கப் போகிறது. இந்த 2026 என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும், என்னென்ன ராசிக்காரர்கள் நன்மை பெறப்போகிறார்கள், என்னென்ன கிரகங்களினால் என்னென்ன அனுகூலங்கள், இப்படியெல்லாம் இந்த வரக்கூடிய அடுத்த வருஷனாச்சும் நமக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கும் ஒரு காரியத்தை, அந்த காரியங்கள் நடைபெறுமா, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுமா, 2026 எப்படி இருக்கும்? ஏன்னா வருஷங்கள் ஓடிகிட்டே இருக்கு. 2025க்கும் நான் பேசினேன், அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு, முடிய போகுது. பார்த்தீங்கன்னா நாள் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிஷம் மாதிரி போயின்னு இருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சது எப்படி போச்சுன்னே தெரியாது பங்க். அந்த மாதிரி அதுக்குள்ளே இந்த டிசம்பர் வந்தாச்சு, 2026 வந்துருச்சு அப்படிங்கிறது நாளும் வருஷமும் நமது வயதும் அதிகமாகி கொண்டே போயிட்டு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய பயிற்சிகள் நடந்திருக்கு. இது முக்கியமாக பாயிண்ட் பண்ணிக்கணும். அந்த பயிற்சிகள் 2026 தொடங்கும். 2026க்குன்னு தனியாக எந்த பலன்களும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். 2026க்கு எந்த கிரகமாக பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தா அப்படி வச்சுக்க முடியாது. கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது பொதுவாக இத்தனை கால அளவுகள் ஒரு கிரகத்துக்கு உண்டு. அந்த கால அளவுகள் முடிஞ்சால் அது பயிற்சியாக 2025 ஆச்சுன்னா 2027 ஆகலாம், 2026 ஆகலாம். அப்போ அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வைத்துத்தான் இந்த 2026 என்ன கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, என்ன கிரகங்கள் நமக்கு இடையூறுகளை ஏற்படுத்த போகிறது, யார் யார் என்னென்ன பண்ணணும், இப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் நம்ம தெளிவாக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பலாபலன்கள், இந்த பதிவுகள் அப்படின்னு பார்த்தவையானால், வருகிற 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும், இதுதான் தலைப்பு. 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு மிகச்சிறப்பான யோகம். வருட ஆரம்பத்திலேயே ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் வேற மிகச்சிறப்பு. எந்த கிரகம் வக்கரமாகிறதோ அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். குடும்ப அமைப்பு ஒற்று வரும், ஒற்றுப்போகும், ஒற்றுமை ஏற்படும், ஐக்கியமத்தியம் சொல்வார்.
பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவி அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு குடும்பம் அப்படின்னா இப்போல்லாம் அப்பா அம்மா குழந்தைங்க அப்படி ஆயிடுச்சு. ஒரு 4 பேர் தான் ஒரு குடும்பம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? 37 21 தலைமுறையில் 7 தலைமுறைக்கு இந்த குடும்ப லிங்க் உண்டு. அப்போ இந்த 7 தலைமுறையில் பங்காளிகள், பங்காளிகள், தாயாதிகள், ஞாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவர்கள் ஏதாவது பிரிந்திருந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தவர்கள்லாம், அதைத்தான் சொல்ல வரேன், அவர்கள் எல்லாம் மீண்டும் உறவை தேடி வருவார்கள். சொத்து பத்துக்கள்லாம் பிரிக்காமல் இருந்ததுன்னா அதெல்லாம் பிரிச்சுக்கலாம். வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பம், வாக்கு, தனம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் பேச்சுவார்த்தையின் மூலம் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு. வாக்கால் நன்மை, சொல்லால் லாபம், செல்வாக்கு சொல்வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை ஏற்படும். பொருளாதார ரீதியாக உயர்வு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புதிய முதலீடுகளில் ஈடுபடுறது, ஆபரணங்கள் சேர்க்கை, ஆபரணத்தில் பணம் சேர்த்து வைக்கிறது, இடம் வாங்கி வைக்கிறது, ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண பேச்சு கைகூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வம்சவருத்தி ஏற்படும். பொருளாதார உயர்வு ஏற்படும். வருமானங்கள் அதிகரிக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். குறிப்பாக அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், பியூட்டி கோச் படிக்கிறவங்க, பியூட்டிஷியன்க, அலங்காரம் பண்ணி வைக்கிறவங்க, அழகு கலை நிபுணர்கள், உடற்பயிற்சி கூடங்கள், முடி திருத்தகங்கள், இந்த மாதிரிலாம் வச்சுருக்க ஃபேன்சி ஸ்டோர், பிளாஸ்டிக் பொருட்கள், பொம்மைகள், இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்குறார் ரிஷபராசி. 4ஆம் இடத்துல கேது. சில பேருக்கு கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கலாம். 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சேர்க்கை. காதல் திருமணம் நடைபெறும். ராசிநாதன் 8ல் விரும்பிய வரனை திருமணம் செய்யலாம். அரசு வேலை, உயர்கல்வி, ஆடிட்டிங், அக்கவுண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. 10ஆம் இடத்துல சனி ராகு. சுய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது. பொதுவாக ரிஷபராசின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு பலாபலன்களில் ஒரு 95% நன்மைகள் உண்டாகுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, பச்சை. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இந்த ஆண்டு முழுவதும் மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது நன்மையை தரும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.